போகிறோம், ஜமாத்திலே போகிறோம், தியாகம் செய்கிறோம் என்ற தேவையில்லை. எதுவும் செய்ய தேவையில்லை. அவர் கட்டாய கடமையை மட்டும் செய்துவிட்டு தன் தாய்க்கு சொல்ல போறதுக்கு தண்ணீர் தேவையா, அதை தூக்கி கொடுத்தாலும் அவனுக்கு அதான் நன்மை. சுப்ஹானல்லாஹ். சந்தர்ப்பத்துக்கு பொருத்தம் என்பதாக சொல்கிறேன். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், யமனில் இருந்து கர்னந்த பிரதேசத்தில் இருந்து உவைஸ் என்ற கூடிய ஒருவர் வருவார். முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய ஆதாரமான ஹதீஸ். அவரை நீ கண்டால், சந்தித்தால், உனது பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்காக, உனக்காக பாவ மன்னிப்பு கேட்பதற்கு அவரிடம் நீ வேண்டிக் கொள் என்கிறார்கள். யாரை பார்த்து யார் சொல்கிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்து சொல்கிறார்கள். ரலியல்லாஹு அன்ஹு. யாரிடம் கேட்க சொல்கிறார்கள்? யாரோ உவைஸ் என்று யமன்ல இருந்து வருவாராம். நபி அவர் இன்னும் சந்திக்கவில்லை. உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியாது. உமர் யார்? ரசூலுல்லாஹ் சுவனவாதி என்று உலகத்தில் வாழ்கின்ற போதே சர்டிபிகேட் கொடுத்தார்கள். அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை காட்டினார். ஒரு சந்தர்ப்பத்தில் அது ஒரு மாளிகையை பார்த்தார்கள். இது எனக்குரியதா இருக்குமோ என்று எண்ணி நான் நுழைய நினைத்தேன் என்றால் அவ்வளவுக்கு அழகாக இருந்தது இந்த மாளிகை. அப்போது சொல்லப்பட்டது, இல்லை, குறைசிகளை சேர்ந்த ஒருவருக்கு. யாராவர்? உமர். ரசூலுல்லாஹ் தனது சொர்க்க மாளிகையாக இருக்குமோ என்று எண்ணுகின்ற அளவிற்கு ஒரு மாளிகை என்றால் உமர் ரலியல்லாஹு இப்படியான உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள். அவரை பார்த்து சொல்கிறார்கள், உன்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதற்காக அந்த வயசிலிருந்து ரிக்வெஸ்ட் பண்ணி அவர் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்புக்காக பிரார்த்திக்கிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள். அந்த உவைஸ் யமனுக்கு வரவில்லை, யமனிலிருந்து வரவில்லை. அபூபக்கர் காலம் முடிந்து விட்டது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் மரணித்து 2 வருடத்தில் ஹாஜிகள் வருவார்கள். ஹஜ் சீசனிலே வரக்கூடிய அந்த மக்களிடம் போய் உமர் ரலியல்லாஹு கேட்பார்கள், யமனிலே கர்ன் என்ற பிரதேசத்தில் இருந்து உவைஸ் என்கிற ஒருவர் வந்திருக்கிறானா? தேடுவார்கள். அப்படி அவர்கள் தேடிய போது கண்டுகொண்டார்கள் உவைஸை. என்னுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்காக எனக்காக பிரார்த்தியுங்கள் என்று. சுப்ஹானல்லாஹ். அந்த உமருக்காக ரலியல்லாஹு அன்ஹு அவருக்காக இவரிடம் பிரார்த்திக்க சொல்லு ரசூலுல்லாஹ் சொன்னதற்காக சொல்லுகிறார். அவர் பிரார்த்தித்தார். என்னப்பா அவ்வளவு அவர்களை சிறப்பு? அவர் என்ன சிறப்பு? ரசூலுல்லாஹை காணாதவர். அப்படி என்றால் அவர் சஹாபி அல்ல, ரசூலுல்லாஹ் தாபியீன்களில் சிறந்தவர் என்று அவர் சொன்னார்கள். அவருக்கு சிறப்பு பொருந்திய நபியராரை காணாமல் அந்த உச்ச கரெக்டரை எடுத்த அந்த தாபியீன் ஏன் அந்த சிறப்பை பெற்றார்? அதுதான் அவருக்கு ஒரு தாய், வயது முதிர்ந்த தாய், அந்த தாய்க்கு சேவை செய்து கொண்டிருந்ததால் அவர் இஸ்லாத்தை ஏற்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்திக்க முடியவில்லை. தாய்க்கு சேவை செய்வது நபியரை வந்து சந்திப்பதை விட சிறந்ததொரு பணியாகும். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அமெரிக்காவிலே வந்து இறங்கியிருக்காராம் என்று நடக்கிறதல்ல, ஒரு கற்பனைக்கு சொன்னால் ஊர்வலவை விட்டு விட்டாவது நாம் போக நினைக்க மாட்டோமா? எல்லாரும் விற்பீர்கள். இருக்கிற பொம்பளைகள் சேர்த்து வச்ச நகையெல்லாம் புருஷனுக்கு கொடுக்காமல் சேர்த்ததெல்லாம் அள்ளி அள்ளி வித்து போட்டாவது எனக்கு நீங்க அம்மா நபியை பார்க்க போறோம் என்று ஓடுவோம். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வராமல் அவர் தாய்க்கு சேவை செய்து கொண்டிருந்தார். அவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பிரார்த்திக்குமாறு கேட்க சொல்லுகிறார்கள் என்றால் இதற்கு மேல் அதற்கு ஒரு தாய்க்கு சேவை செய்வதின் அந்த சிறப்பை செல்வதற்கு ஒன்று தேவையில்லை. அப்படி கொண்ட அவள் எந்த நிலையில் இருந்தாலும் சரிதான். அப்படி கொண்ட உத்தமமான தாய்மார்களை எங்களுடைய ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் கிழக்கு மாகாணம் முழுசாக பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஊர் ரீதியாக ஏதாவது முயற்சி செய்கிறார்களா? நீங்கள் யாரும் இந்த ஊரை சேர்ந்தவர்கள், இந்த ஊரை விட்டு வேறு ஊர்களுக்கு பிச்சை எடுக்க போகாதீர்கள். அதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்று ஜகாத் கமிட்டி வச்சிருக்கிறவர்கள் அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். பள்ளிவாசல் சம்மேளனங்கள் என்பவர்களுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். ஊரிலே சமுதாயத்தின் வழிகாட்டிகள் என்று சொல்லக்கூடிய மௌலவிமார்கள் அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். சமுதாயத்தை வழிநடத்த வேண்டும். கத்தமும் பாத்தியாவும் மோதுவதல்ல மௌலவிமாருடைய பொறுப்பு. அது பிழைப்புக்கு சாமிகள் ஏற்படுத்திய அந்த சித்தாந்தங்களின் அடிப்படையில் அது செயற்பாடு.